உங்களுடைய பெயர் என்ன? சொல்லுங்க. இருந்தாலும் அறிந்தாயா என்ன? நான் அறியவில்லை சுவாமி. அவசரமாக இன்னைக்கு பச்சாய் வேலு கூத்துன்னு இந்த ராஜாமணி கவுண்டரும், இந்த சுந்தர கவுண்டரு, இந்த வரத கவுண்டரு, இந்த அளவா கவுண்டரு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போன் மேல போனுங்க எடுத்துட்டு வந்து நீ செத்து போயிட்டீங்க. நீ செத்து போயிட்டீங்க. இல்லடா இல்லைங்க மகாராஜா, இல்லைங்க. நான் இன்னைக்கு கூத்து நேரத்துல எல்லாம் கூட்டம் படி எல்லாம் சேர்ந்து போயிருவாங்க. நேரத்துலதான் அப்படின்னு எனக்கு போன் மேல போன் போட்டாங்க. அதனால அறியறதுக்கு நேரம் இல்லைங்க, ஃப்ரிட்ஜ்லயே வச்சுட்டு வந்துட்டேன். என்னடா சொல்ற? கறிங்க பன்னிக்கறி 2 கிலோ எடுத்துட்டு வந்தேன். சண்டாளா அது இல்லை. நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். செந்தமிழில் அறிந்தாயா என்னவென்று கேட்கிறேன். தாங்கள் கூறியது என் காது அதாவது ஒரு பக்கம் அதாவது சீக்காது, மறுபக்கம் கேட்காது. இந்த மத்தாவதார புண்டவாயன் சத்தம் போட்டதுனால கேட்கவில்லை. வாயில்லாதனா அவன் வாயை திறந்தானா மண்டவட்டே விடவும் உனக்கு தெரியாது. இன்னும் எங்களுக்கு தான் தெரியும். அப்படியெல்லாம் சொல்றது ஒரு பெரிய மனுஷன்பா, தங்கமான மனுஷன். பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன் அவனா? ஆமாமா. இருக்கிறதுலே இந்த ஷெட்லயே சுத்த சில்லற கூதி அவன் தான். ஆமா, சில்லற இருந்தாலும் தெரியுமா? கர்ணராஜன் எமது பையன். கர்ணமன்னன் ஆகட்டும். உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் தான் பாராய் உலகம் எங்கும். பாராய் உலகம் எங்கும் சீராய் புகழ் படைத்த. சீராய் புகழ் படைத்த. பெயரோ? உங்கள் பெயரோ? மன்னனாய் வீரப்புலி துச்சாதனன். அன்னையோர் அறிவாலயம். அன்னையோர் ஆலயம் எம்ஜிஆர் படம். நான் குடியிருந்த கோயில். அது சிவாஜி படங்க. என்னதா சொல்றேன்? படத்தின் பெயர் சொல்லவில்லை. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? பெற்றெடுத்த
நண்பா என்னடா சொல்ற சேவோட பேசுற ஓ அப்படியே தட்டுன ஒரு சில்லற காசோட ஓடி போயிடும் உங்களெல்லாம் அதே போட்டு கூப்பிட கூடாதா மகாராஜா அடேய் என் மயிர் ராஜாவே இப்ப நல்லா கட்டு அவர் வர அதனால உனக்கு இங்கே தானே கண்ணாக்குற நண்பா மகாராஜா எங்களை 10 மாதம் 300 நாள் 3000 வசுவினாடிகள் 3000 தசவினாடிகள் எங்களை அங்கத்தில் சுமந்தேற்ற தாயார் யார் என்று தெரியும் யாருங்க ராதைக்கும் ஆஹா அதாவது ரதியனுக்கும் ஆஹா அது மகனாக பிறந்தேன் அதிரனுக்கும் ராதைக்கும் நீங்கள் மகனாக பிறந்தீர்கள் நீங்கள் நான் யார் நீங்கள் என் யார் தந்தையார் யார் யாருங்க 56 நாட்டிற்கும் ஏக சக்கரவர்த்தியாக விளங்கி விலகி வரக்கூடிய வரக்கூடிய என் தந்தையோ திருவிழாட்டு மன்னன் ஓ உங்கள் தந்தையார் திருநாட்டி மகாராஜா தாயார் தாயோ காந்தாரி அம்மை காந்தாரி அம்மையார் ஆமா. அப்படி அப்படி இருந்தாலும் காந்தாரி அம்மைக்கும் திருவிழாட்டு மன்னனுக்கும் ஓஹோ நாங்களோ கௌரவர்கள் 100 பேர் ஓ நீங்கள் கௌரவர்கள் 100 பேர் துரியோதன மன்னனுக்கு நேர் இளையோ நீங்கள் நேர் உங்கள் இளையோனா பெயர் துச்சாதன புலி. அப்படியா அப்படியா? உங்கள் இருவரையும் துரியோதன மன்னன் அதிசயமாக அழைத்து வரும்படி கட்டளை போலாமா? ஒண்ணு இருந்தாலும். போகலாம் இருந்தாலும். இன்னும் இருந்தாலும் அண்ணா நீங்கள் அப்படி செல்லுங்கள் அப்படியா ஒரு நிமிஷம் தம்பி இருங்கள். வருகிறேன் இருந்தாலும் இருந்தாலும் எங்க அண்ணன் இவ்வளவு நாள் இருந்தாரு ஆ, என்னால பேச முடியல சரி என்னதான் ஒரு ஆண்மகனாக பிறந்தாலும் பிறந்தாலும் காலங்காலத்துல ஒண்ணு வேணுமே என்ன வேணும் ஒண்ணு செய்வாங்க காலங்காலத்துல ஓ அதல அதுதான் தெரியுமா டேய் தெரிஞ்சிச்சு அவனுக்கு டேய் உனக்கு ஆயி போச்சாண்டா ஏங்க ஆயிடுச்சா உங்களுக்கு ஆயிடுச்சா ஆ? சரிங்க வா அவர் வச்சு செய்வாருங்கிறது இந்த உலகம் அறிந்த விஷயம் ஓய், அப்படியா இருந்தாலும் இருந்தாலும் இன்றைய தினத்தில் இந்த நிலையத்தில் என் அண்ணனை காண செல்வதற்கு முன்பாக ஆஹா, ஆஹா. ஆஹா. இருந்தாலும் யார் கூப்பிடுறோம்? ஏய். டேய் என்னடா கையெல்லாம் தைக்கிற ஓ ஏய், அப்படி இல்லை அப்படி இல்லை. இருந்தாலும் என் மனைவியாளர் பட்டாய் ஓ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாடா. ஆகட்டும் இந்த மன்னனுக்கேற்ற மனைவியார் மனைவியார். அவள் தான் திருவனை மாது ஓ அவர்கள் தான் திருவனை மாதா அவள் அழைச்சிட்டு வா ஆஹா. அவளை இன்னைக்கு நான் பார்க்கணும் ஓஹோ. உடனே போய் என் பொண்டாட்டிக்கு போயிட்டு வா நான் அரண்மனையில் இருக்கிறேன் அப்பா சாமி இங்க வா சாமி ஏன்டா என்னடாச்சு பேர்பட்ட ஒரு மகாராசன என்ன ராசன் மகராசன் மகராசன் பேர்பட்ட ஒரு மகாராஜன் ஆ. இந்நேரத்துக்கு ஆ. 3 மணிக்கு இந்த 3 பச்சாயி ஆ. உங்க பொந்தியில பூந்து ஆ. உங்க வீட்டுக்காரிட்டே என்ன போக சொல்லுதுன்னா எங்க வீட்டுக்காரிட்ட நீதான் உங்க வீட்டுக்கு வீட்டுக்காரி இடம் கொடுத்தா வீணாக பேசிக்கொண்டிருந்தால் மீண்டும் இந்த சவுக்காலியை உனக்கு சாவு நேரிடும் ஆகட்டும். ஆனாலும் என் மனைவியாளாகப்பட்ட திருவண்ண மாதவ அழைத்து வா சந்திக்கிறேன் ஆகட்டும்